Hello friends, welcome back to Lashmi Sillam. நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கோங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றிங்க. இதே மாதிரி உங்க சப்போர்ட்டை எப்பவுமே கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல துவரம் பருப்பு வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? ரொம்பவே ஈஸிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுடு தண்ணில துவரம் பருப்பை ஊற போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமா துவரம் பருப்பு ஊறணும்னா சுடு தண்ணில போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நார்மல் வாட்டர்ல ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டு இது கூடவே உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு கொஞ்சம் அளவுல எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ தண்ணி சேர்க்காம நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே நம்ம 3 வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3த்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம துவரம் பருப்பில் வடை செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னா நம்ம வடையை தட்டி போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை எடுத்துட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்ல. இது மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு தட்டிக்கோங்க. தட்டிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா போட்டுருங்க. இப்போ போட்டுட்டு ஒரு சைடு வெந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வடை நல்லா கலர் மாறிடுச்சு. இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னா எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான துவரம் பருப்பு வடை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லட்சுமி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.